இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து 2025 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பின்வனவற்றுள் வினைச்சொல்லை கண்டறிக. வினைச்சொல் எதுனா, வினைனா செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். இதில் எது வந்து செயலை குறிக்குது அப்படின்னா, சால அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. சாலங்கிறது உரிச்சொல். காலை அப்படிங்கிறது இல்லை. கண் அப்படிங்கிறது வினை கிடையாது. வினை எதுனா விளையாடு அப்படிங்கிறதா வினை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். செகண்ட் ஒன் வந்து இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன, முதுமை. தேர்ட் ஒன், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஆதவன் அப்படின்னா ஞாயிறு. திங்கள் அப்படின்னா நிலவு. ஆதவன்னா ஞாயிறு, திங்கள்னா நிலவு. அது திங்கள் வந்து மாதத்தையும் குறிக்கும், கிழமையையும் குறிக்கும். டவுன் பஸ் இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நகர பேருந்து. சிற்றுந்துனா கார். கண்டான் அதனுடைய வேர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ச்சொல் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கட்டளையில் தான் வரும். அதை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் எது கட்டளையில் இருக்குன்னா, கான் அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். அது வந்து கட்டளை. அங்கே பார் அப்படின்னு சொல்கிறோம்னா அங்கே கான் அப்படின்னா பாருன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி தான். கண்ட அப்படின்னு இருக்கிறது என்னென்னா பெயர்ச்சொல். கண்ட அப்படிங்கிறது வந்து பெயர்ச்சொல். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன் என்னென்னு பார்த்தா அதுவும் வேர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஆட்டம் அப்படின்னா என்னென்னா, ஆட்டம் அப்படின்னு என்ன, ஆடுறது. அப்போ அது கட்டளையாக சொல்லும் போது என்னென்னு சொல்லுவோம், ஆடு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ ஆடு அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். செவன்த் ஒன், ஒருமை பன்மை அறிந்து எழுதுக. நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்தன. இதில் வந்து ஒருமை பன்மை என்னென்னா, நெற்கதிர்கள் விளைந்தது அப்படின்னா நெற்கதிர்கள் விளைந்தன அப்படின்னு தான் வரணும். மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு தான் வரணும். நிறையா பன்மையை குறிக்கும்போது ஆணு முடியும். பன்மையை குறிக்கும்போது ஆணு முடியும். இதே ஒருமையை குறிக்கும்போது ஊனு முடியும். நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு வரக்கூடாது. நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து எய்த் ஒன், ஒருமை பன்மை பிழைகளை திருத்தி எழுதுக. பூக்கள் மலர்ந்தது. ஓகே, பூக்கள் அப்படிங்கும்போது பன்மையை தானே சொல்லுது. நிறையா பூ இருக்கிறது தான் பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் நிறையா இருந்ததுன்னா நம்ம ஆணு முடியும்னு சொன்னோமா. அப்போ பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன அப்படின்னு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதே வந்து பூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பூ மலர்ந்தது. ஆப்ஷன் டியில் பூ மலர்ந்தது அது கரெக்டு. ஆனால் வண்டுகள் பறந்தனன்னு வரணும். ஆனால் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பறந்தது. இது வண்டு பறந்தது அப்படின்னா அது கரெக்டு. எய்த்து ஒன்னுக்கு ஏ தான் ஆன்சர். நைன்த்து ஒன்னுக்கு ஃபஸ்ட்டு மனம் ஒன்று, பொருள் வேறுபாடு சொல்கிறாங்க. மனம். ஃபஸ்ட்டு மனம் வந்து பூவோட மனம். செகண்ட் மனம் வந்து உள்ளம். 10th ஒன் வந்து மலை மாலை. ஃபஸ்ட்டு ஒன் என்ன, மலை வந்து குன்றுன்னு சொல்லுவாங்க மலையை. மாலை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, டைமை சொல்லுவாங்க. மாலைக்கு இன்னொரு மாலை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து கழுத்தில் போடுவாங்களா, அது கூட வந்து மாலை தான். மாலை. அவ்வளோதான். 11th ஒன், பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இதில் எந்த பிழையும் இல்லை. காளைக்கு கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். அதுவும் கரெக்டு தான். காலையில் பூத்த மல்லிகை. காளைக்கு குண்டுலாக தானே வரணும், ஆனால் இதில் சின்னலாக போட்டிருக்காங்க. பூத்த மல்லிகை. மனம் அப்படிங்கிறது வந்து 3 சுழினா வரணும். இந்த மனம் வந்து உள்ளத்தை சொல்கிறது, அது கிடையாது. ஆப்ஷன் டியில் என்னென்னா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கினா. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. 12th ஒன், மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. கவ்வை அப்படிங்கிறது என்னது, எள்ளுடைய இளம்பெயர். கச்சல் அப்படிங்கிறது வாழை பீஞ்சினுடைய இளம்பெயர். நுலாய் அப்படிங்கிறது இளம்பாக்கு, அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனிப்பகுதி. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. நுலாய்க்கு என்ன பார்த்தோம், இளம்பாக்கு. கச்சல் வாழை பிஞ்சு. கவ்வைனா எல் பிஞ்சு. அடுத்து 13th கொஷின், பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். ஆத்தங்கரை இல்லை, ஆற்றங்கரை அப்படின்னு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ. ஊர் பெயரை மறுவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சைதாப்பேட்டைக்கு என்ன சொல்லுவாங்க, சைதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தூசு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தூசு அப்படின்னு என்னென்னா பட்டு. தூசு அப்படிங்கிறது பட்டு. நறுமண பொடியோட என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்ணம்னா நறுமண பொடி. இதே பவளம்னு கேட்டாங்கன்னா துவரை பவளம்னு சொல்லுவாங்க. துவரை பவளம். அடுத்தது அழுக்கு, அதுவும் நார்மல் தான்.
அதுக்கப்புறம் 16th கொஷின், எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. அதுதான் கரெக்ட், ஆப்ஷன் டி. முனிவு அப்படின்னு என்னன்னா கோபம். ஓரெழுத்து ஒரு மொழி. வி அப்படின்னு என்னன்னா பறவை. இன்னொன்று என்னன்னா பூவோடைய நிலையில் ஒன்று தான் வீன்னு சொல்லுவாங்க. வி அப்படின்னா பறவைன்னு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று வந்து பூ வந்து வாடின நிலை இருக்கும்ல, அதையும் வீன்னு தான் சொல்லுவாங்க. 19th ஒன், கேடு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கேடு அதனுடைய ஆப்போசிட் என்ன? நல்லது. அப்படி பார்க்கும்போது இதில் எது வரும்னா நலம். ஆப்ஷன் டி நலம், அதுதான் கரெக்டு. முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும்? வினையெச்சத்தில் இடம்பெறுமான்னு கேட்டால் கிடையாது, வினையெச்சத்தில் இடம்பெறாது. ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வரும் இடங்கள் அங்கேயும் வராது. அந்த மாதிரி இங்கே பாருங்களேன், ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் வரும் தொடரில் என்ன வரும்னா அரைப்புள்ளி தான் வரும். ஆப்ஷன் பிக்கு அரைப்புள்ளி தான் வரும். சொற்றொடரோட இறுதியில் தான் வந்து முற்றுப்புள்ளி வரும். அரைப்புள்ளினா என்ன? மேலே புள்ளி வச்சு கமா கொடுப்பாங்க, கீழே கமா கொடுப்பாங்களா, அதுதான் அரைப்புள்ளி. சொற்றொடரில் இறுதியில் வரதான் முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப். அப்புறம் ஒருவர் கூற்றை விளக்குதல், அதுவும் இல்லை. யானையின் இளம் பெயர் என்ன? கன்று. யானை கன்று. யானை கன்று. மாடுக்கும் கன்றுன்னு தான் சொல்லுவாங்க. குட்டி என்ன சொல்லுவாங்க? குட்டி ஆட்டுக்குட்டி சொல்லலாம். குருளை எது சொல்லலாம்? சிங்கக்குருளை சொல்லலாம்ல, சிங்கக்குருளை. பிள்ளை எதுக்கு சொல்லலாம்? கீரி பிள்ளை சொல்லலாம். பரல் எதுக்கு சொல்லுவாங்க? பரல் எதுக்கு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது எந்த காலத்திற்குரியது? நன்றாக தேர்வு எழுதினாள் அப்படின்னா அது இறந்த காலம். இப்போ ஆப்ஷன் ஏ. அவை வந்தன என்னும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது? அவை அப்படிங்கும் போது உயிரற்றது, உயிர் உள்ளது தான், ஆனால் வந்து அக்ரிணை பெயரை சொல்கிறது. ஆடு மாடு உயிரற்றது அந்த மாதிரி சொல்கிறது. அப்போ வந்து அது பலவின் பால். ஏன்னா அவைங்கிறது வந்து பன்மையை குறிக்குது, அதனால அது பலவின் பால். இதே வந்து அது வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் அக்ரிணையை தான் குறிக்குது, ஆனால் ஒன்றன் பால். ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, அதை குறிக்குது. அதனால் ஆப்ஷன் சி அவை அப்படிங்கும்போது பன்மையை குறிக்கிறங்காட்டி பலவின் பால் வருது. இதே வந்து அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா அது பலர்பால், ஆப்ஷன் பி. அப்புறம் இதே அவன் வந்தான் அப்படின்னா அது ஆண்பால், ஆப்ஷன் டியில் வரும். அடுத்தது இருத்திணைக்கும் பொதுவான பெயர்கள் எதுன்னு கேட்குறாங்க. இது நம்மளுக்கு புதுசு தான். ஆப்ஷன் பி குழந்தை கதிரவன். இது ரெண்டும் வந்து இருத்திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். அதாவது அக்ரிணைக்கும் உயர்த்திணை ரெண்டுக்குமே வந்து பொதுவாக வர பெயர் எதுன்னா குழந்தை, இன்னொன்று கதிரவனமா. 25 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஒருமை பன்மை. காடுகளிலெல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன. இப்போ வந்து கரும்புகள் உள்ளன அப்படின்னா வந்து கரும்புகள் அப்படிங்கும்போது நிறையா, அதாவது பன்மையை சொல்லுது. பன்மையை சொல்லும் போது அந்த முடிவு எப்படி இருக்குன்னா ஆணு முடியணும், உள்ளன அப்படின்னு தான் முடியணும். இதே வந்து ஒருமையை சொல்லுது, கரும்பு அப்படின்னா அது வந்து கரும்பு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்ததுன்னா அது வந்து ஊல முடியணும், கரும்பு உள்ளது அப்படின்னு வந்திருக்கணும். அது 26th கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதில் எது நம்ம ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது தான் புனையா ஓவியம். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அட்டானமினா தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அட்டானமி. தன்னாட்சி. அடாப்டர் அப்படின்னா தகவி. சினிமேட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. சினிமேட்டோகிராஃபி அப்படின்னா அது வந்து ஒளிப்பதிவு. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒளிப்பதிவு என்னென்னா ஒளி வந்து லைட்டை குறிக்கிறது, செகண்ட் இருக்கிற ஒளி வந்து சவுண்டை குறிக்கிறது. ஆப்ஷன் பியில் ஒரு ஒளி இருக்குல்ல, அது வந்து சவுண்டை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏயில் இருக்கிறது வந்து லைட்டை குறிக்கிறது. சினிமேட்டோகிராஃபிக்கு ஒளிப்பதிவு. ஹெட்செட் அப்படின்னா தலையணி ஒளி வாங்கி. ஆப்ஷன் டி தலையணி ஒளி வாங்கி, அதான் ஹெட்செட். அடுத்தது ப்ரிடிக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், முன்கணிப்பு. கணிப்பாங்கள்ல, இவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்களா, அதுதான் ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்கணிப்பு. பாம்டாப்னா கையக கணிப்பொறி. பாம்டாப் அப்படின்னா கையக கணிப்பொறி, கையில் வச்சு பார்ப்போம்ல, அதனால கையக கணிப்பொறி. அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுதான் வந்து புதுமை பெண் திட்டமாக அழைக்கப்படுகிறது.
ஜிகேல கூட கேட்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, ராமாமிர்தம் அம்மையாரோடது புதுமை பெண் திட்டம்னு சொல்கிறாங்க. ராமாமிர்தம் அம்மையாருடையது வந்து புதுமை பெண் திட்டம்னு சொல்கிறாங்க. தர்மாம்பாள் அம்மாவோட பேரில் வந்து இன்னொன்று நடக்கும். என்னென்னா, அது வந்து விடோ உமனுக்கு திரும்பி ரீமேரேஜ் பண்ணுறது. அதுக்கு வந்து அதை பற்றி கொஷின் கேட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எத்தனை வயசு இருக்கணும், ரீமேரேஜ் பண்ணுறப்ப அவங்களுக்கு எத்தனை வயசு, குறைஞ்சபட்ச வயசு எவ்வளோ இருக்கணும்னா 20 இருக்கணுமாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு என்னன்னா, அவங்க கல்யாணத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தர்மாம்பாள் அம்மையால் பொண்ணு வந்து ரீமேரேஜ் ஆக்டை பற்றி போட்டிருந்தாங்க. அதுவும் தமிழில் தான் கேட்டாங்க. 34th கொஷின், உழைப்பின்றி ஊதியம் இல்லை, உழைக்கிறவருக்கே ஊதியம் பெறுவார். அதுதான் வந்து இதனுடைய மீனிங். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. குதிரை கன்றுன்னு வராது. குதிரையோட குட்டி குதிரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய பேர் என்னென்னா மரின்னு சொல்லுவாங்க. மரின்னு சொல்லுவாங்க. குதிரை மரி. அப்புறம் நவ்வி இருக்கும்ல, நவ்வினா மான், அதுக்கும் வந்து மரின்னு தான் சொல்லுவாங்க. தென்னங்குரும்பை, இது கரெக்ட். தென்னங்குரும்பை கரெக்டு. பனங்குரும்பை, குறும்பை எப்போ சொல்லுவாங்கன்னா தென்னங்குரும்பை பனங்குரும்பைன்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மரின்னு சொல்லுவாங்க. நவ்விக்கும் மரின்னு தான் சொல்லுவாங்க. சாவியை வந்து சாவி கொத்துன்னு தானே சொல்லுவாங்க. கூரைக்கு என்ன பண்ணுவாங்க, கூரையை வந்து வேய்வாங்க. கூரை வேய். இதே கூடையாக இருந்ததுன்னா அது வந்து முடைன்னு சொல்லுவாங்க. கூடை முடைன்னு சொல்லுவாங்க. உவமையால் விளக்க பெரும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறது. உள்ளங்கை நெல்லிக்கனினா உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா நல்லா தெரியும்ல, அதனால தான் அது வெளிப்படை தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. 37 தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல் என் மனதில் பதிந்தன. அதுதான் வந்து செட் ஆகும் இதில். அடுத்து 38 உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள். உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கண்ணும் கருத்துமா அப்படின்னா ரொம்ப கவனமாக அப்படின்னு அந்த மாதிரி மீனிங். மனதில் நிறுத்துங்கள், அது அது கிடையாது. கற்பனை செய்தல், அதுவும் கிடையாது. கருத்தில் கொள்ளுதல், கண்ணும் கருத்துமானா கொஞ்சம் கவனமாக இருக்கப்போ கருத்தில் கொள்ளுதல் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி. 39 ஹீபியஸ் கார்பஸ் அப்படின்னு என்னென்னா ஆட்கொணர்வு மனு. இந்த ஜெய்பீம் படத்தில் இதுதான் போட்டிருப்பாங்க. ஹீபியஸ் கார்பஸ் தான் போட்டிருப்பாங்க. ஹீபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு. ஒருத்தங்க இப்போ காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து கோர்ட் மூலமாக கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது தான் ஹீபியஸ் கார்பஸ். ஆட்கொணர்வு மனு. பாவர்ட்டி அப்படின்னம்னா வறுமை. டெலிமெட்ரி அப்படின்னா எதுனா தொலை அளவியல். அதுதான் வந்துட்டு டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல். மேக்ஸிமம் டெலி அப்படின்னா தொலைன்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். மெட்ரி அப்படிங்கும்போது அளவியலை குறித்து சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால அளவியல். தொலை அளவியல் அப்படின்னு சொல்லலாம். டெம்பஸ்ட் அப்படின்னு என்னென்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. நிலக்காற்று அப்படிங்கிறது லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து கடற்காற்று அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தினவர் யாருன்னா டிகேசி இருக்கார்ல, அவர் தான் அதை நடத்தியிருப்பார். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யாருன்னா டிகே சிதம்பரனார். தாராபாரதியோட இயற்பெயர் என்னன்னு சொல்லி இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா ராதாகிருஷ்ணன். நாமக்கல் கவிஞருடைய உண்மையான பேர் என்ன, அதுவும் வந்து கேட்ட கேள்விதான். நாமக்கல் கவிஞருடைய பேர் வந்து வே ராமலிங்கனார். 44 தேம்பாவணி டேஷாம் ஆண்டு நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி எழுதினவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 17ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா தான் ஞாபகம் வச்சுக்கணும். 17ஆம் நூற்றாண்டு. தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டு எதுனா 1820. 1820. 3 என்னும் எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா மூடு அப்படின்னு வருமாமா. இதே மூணு அப்படின்னு வந்துச்சுன்னா அது மலையாள மொழியில் சொல்லுவாங்க. மூடு அப்படின்னா அது வந்து தெலுங்கு. மூணு அப்படின்னா 3 சொல்லினா போட்டாங்கன்னா அது வந்து மலையாளம். சரியான சீர் பிரிக்கப்பட்ட குறளை கண்டறிக. குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இது வந்து ஈகை அப்படின்ற அதிகாரத்தில் வரும்.
இழுக்கா இயன்றது அறம், இறுதி சீரின் வாய்ப்பாடு கண்டறிக. இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னா வந்துட்டு அறம் மட்டும் எடுத்துட்டோம்னா நிறை. அது எப்படி இருக்குன்னா நிறை. ரெண்டு 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 நார்மல் எழுத்து வந்து அதுக்கப்புறம் ஒற்று வந்துச்சுன்னா அது வந்து நிறை. அப்போ நிறை இது வந்து மலர். மலர் தான் ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் டி. 49 விடுபட்ட சீர் கண்டறிக. விருந்து புறத்தார் தானுண்டா சாவல் மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று. விருந்து புறத்தாத தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. இது வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து சொல்லியிருப்பாங்க. சாவாத அமிர்தமே நம்மளுக்கு கிடைச்சாலும் விருந்தினர் இருக்கும்போது விருந்தினர் வெளியே இருக்கும்போது நம்ம உள்ள வந்து சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்காம எதையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதா இந்த பாட்டினுடைய பொருள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது வந்து உவமை அணி. ஏன்னா போல அப்படிங்கிறது வந்து மறைஞ்சு வந்திருக்கங்காட்டி இது வந்து உவமை அணி. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. விரிந்தது இது இன்னொரு கொஷின், இன்னொரு எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். விரிந்தது விரித்தது. மலைக்காற்று வீசியதால் விரிந்தது. பூவின் இதழ்கள் விரிந்தன, அது விரிஞ்சுது. அப்போ என்ன ஆச்சுன்னா தோகையை வந்து மயில் வந்து விரிச்சது, மயில் தோகையை விரித்தது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இதுக்கு. 52nd ஒன். ஒற்றுப்பிழையற்ற தொடரை எழுது. சிற்பக்கலையைன்னு சொல்லும்போது இக்கு வைக்காமல் சொல்லும்போது நம்மளுக்கு வாய் வந்து ஒட்டவே ஒட்டாது, அது சரியாக இருக்க மாதிரியே இருக்காது. சிற்பக்கலையை அப்படின்னு தான் வரணும். ஐ வந்திருக்கா, ஐன்னு வரும்போது அதுக்கப்புறம் வந்து ஒற்று வரணும். அப்போ இப்பு போட்டாங்க. போற்றி அப்படி அதுக்கப்புறம் வினையச்சம், அதனால போற்றி இப்பு, அதுக்கு இப்பு வரணும். பாதுகாப்பது நமது கடமையாகும். எப்பப்போனா ஐ வரும்போது ஒற்று வரும். அதே மாதிரி வினையச்சங்கள் சில இடங்கள்ல வந்து இப்போ வரும், ஒற்று வரும். அடுத்து 53rd கொஷின். பூவை விட்டு இறங்காதே. இறங்காதே, அந்த இறங்காதே வந்து தப்பு. இறங்காதேக்கு இந்த ராதா வரணும், இந்த ராதா வரணும். ரவிக்கு வரரா எதுக்கு வரும்னா இப்போ இறங்குதல்னா இரக்கம் காட்டுறோம்ல, கருணைக்கு தான் இந்த இறங்குறது வரணும். இறங்காதே அந்த இரங்கல் வரணும். அடுத்து ரெக்கை முறிந்து வண்ணத்து பூச்சி, இது இந்த ரெக்கைக்கு ராதா வரணும், பறவைக்கு வர ராதா வரணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 54th நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடரை எழுதுக. இதில் ஃபஸ்ட்டு இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நிகழ்கால எது இருக்குது, எழுதிய அப்படிங்கிறது நிகழ்காலம். எழுதிய அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். படித்து முடித்தான் அப்படிங்கிறது முடிந்த காலம். அப்போ இந்த இறந்த காலம் இந்த ஆப்ஷன் பியும் சியும் இல்லை. சிறிய கடிதம் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா அதில் காலமே காட்டல. எதில் வந்து காலம் காட்ட மாட்டாங்கன்னா குறிப்பு பெயரச்சத்தில் வந்து காலம் காட்டாது. குறிப்பு பெயரச்சம் வந்து பண்பு அடிப்படையில் தான் வருமே தவிர காலத்தை காட்டாது. தெரிநிலை பெயரச்சத்தில் தான் காலம் காட்டப்படும். இப்போ நிகழ்காலத்தில் இருக்குது. அப்போ நிகழ்காலம்னா படிக்கின்ற பள்ளி, படிக்கின்ற நிகழ்காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வேர்ச்சொல்லின் விளையாளனையும் பெயர் எதுன்னு கேட்டுட்டோம்னா அறிவார் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டானது. அறிந்த அப்படிங்கிறது வந்து அறிந்த மாணவன், அப்போ அது வந்து பெயரச்சம். அறிந்து செல் அப்படின்னா இது வந்து வினையச்சம். எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா இப்போ அறிந்த அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட், அந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா அறிந்த மாணவன் சொல்லுவோம், அந்த சொல்லை கம்ப்ளீட் பண்ணோம்னா அறிந்த மாணவன். அப்போ மாணவன் அப்படிங்கிறது பெயர் சொல். அப்போ பெயர் சொல் கொண்டு முடிகிறது வந்து பெயரச்சம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பெயரச்சம். அறிந்து செல் அப்படிங்கும்போது செல் அப்படிங்கிறது வினையை கொண்டு முடியுது. இந்த வார்த்தை, இந்த வேர்டு வந்து வினையை கொண்டு முடியுது. அப்போ இது வந்து வினையச்சம். ஆப்ஷன் பி வந்து வினையச்சம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. 56 வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல். அப்படின்னா அகழ்வார் தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அதுதான் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வேர்ச்சொல்லின் வினை முற்றுனா அது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். வந்தனன் அப்படிங்கிறதா கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ வந்த அப்படிங்கிறது இது வந்து பெயர்ச்சொல். வந்த அப்படிங்கிறது பெயர்ச்சொல். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சென்டென்ஸை இந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ணால் வந்த மாணவன். அப்போ இது பெயர்ச்சொல்லை கொண்டு முடிகிறங்காட்டி இது பெயரச்சம். வந்து சென்றான், இதை கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து சென்றான் அப்படின்னா அது வந்து வினையை கொண்டு முடியுது. அப்போ இது ஆப்ஷன் சி வந்து வினையச்சம். ஆப்ஷன் டி வந்து தொழிற்பெயர். ஏன்னா வருதல் வருதா, அதனால இது தொழிற்பெயர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. ராமனுடன்
டேஷ் பேர் கானகம் சென்றனர். எத்தனை பேர்? இது படித்தோன்னே நம்மளே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இணை எழுத்துக்கள். ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்து தான் இணை எழுத்து. இணை எழுத்து வந்துட்டு நட்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. வல்லினத்தில் வந்து கசட தபரன் மேலே எழுதிட்டு கீழே ஞங்கன நமனன்னு எழுதினோம்னா அதுக்கு நேராக இருக்கிறது தான் வந்து இணை எழுத்துக்கள். இதே உயிரெழுத்துக்கள் எடுத்துட்டோம்னா குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் உயிரெழுத்துக்களாக இருக்கும். உயிரெழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாத எழுத்து எதுன்னா ஆயுத எழுத்து அக்கு இருக்கும்ல, அதுக்கு வந்து இணை எழுத்து இல்லை. அதே மாதிரி ஐக்கு வந்துட்டு ஈயும் அவ்வுக்கு வந்து ஊவும் இணை எழுத்தாக இருக்குது. இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறி. இப்போ இந்த கசட தபர கீழே எங்கன்னா நம்ம எழுதினோம்னா சங்கு காக்கு ஞாதான் கரெக்டு. பந்தயத்தில் தாக்கு நா கரெக்டு. சிறுவனுக்கு 2 சுழி நா ரா வரணும், அப்போ இது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த 2 தப்பு. கடல் அப்படின்னு இருக்கா, டாக்கு வந்து நா வரணும், வாக்கு ரூக்கு வந்துட்டு 2 சுழி நா வரணும், அப்போ இந்த 2 கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிழையான சொல்லை கண்டறிக. கண்டான் இதுவும் அதே தான். இதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இணை எழுத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டான் டாக்கு நாதா வந்திருக்கு, டூக்கு நாதா வந்திருக்கு, இந்த டூக்கு நாதா வந்திருக்கு. இப்போ ராக்கு ஓகே இதுக்கு வராது. இந்த நாக்கு வந்து இன்னொரு ரா இருக்கும்ல அந்த ரா தான் வரணும், ஆனால் இதில் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. பிழையானதை கேட்டிருக்காங்க அவங்க. பிழையான சொல் ஆப்ஷன் பி தான். 62nd கொஷின். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர்னு சொல்லுவாங்க. இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு. ஆப்ஷன் பி. 64th. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிக. விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை, இதெல்லாமே இதை பேசு அப்படிங்கிறது தானே குறிக்குது. இப்போ ஆப்ஷன் சி தான். விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை. இதில் வந்து நம்மளுக்கு கூறு உரை தெரியும். விளம்பு, மொழி, இயம்பு இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. விளம்புதல் அப்படின்னா பேசுறது போல், மொழி இயம்பு அப்படிங்கிறது எல்லாமே பேசுறது தான். திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். இதில் எது போட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னா ஏனெனில் அப்படிங்கிறத போட்டால் தான். ஏன்னா அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். ஏன்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் இங்கே ஏனெனில் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். ஆப்ஷன் பி தான். ரீட் பண்ணாலே நம்ம 2-3 டைம் இந்த மாதிரி கொஷினெல்லாம் ரீட் பண்ணோம்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 66th கொஷின் வந்து இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு, எனவே இயற்கையை போற்றுவோம். ஏனெனில் இயற்கையை போற்றுவோம் வராது. எனவே இயற்கையை போற்றுவோம். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு, எனவே இயற்கையை போற்றுவோம். ஆப்ஷன் பி. அனிலம், காற்று. இந்த அனிலம் இதெல்லாமே வந்து நம்மளோட ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருப்போம், சொல்லும் பொருளும்ல போட்டிருப்போம். 68th. புண்ணின் மேல் தடவுவது களிம்பு. பார்த்து வச்சுக்கோங்க, இந்த லா தான் வரணும், இந்த லீ தான் வரணும். உறக்கம், இரு பொருள் தருக. உறக்கம் அப்படின்னா இது வந்து தூங்குற உறக்கம் இல்லை, இது வேற உறக்கம். அறிவு வலிமையாமா. இந்த உரம்னு சொல்லுவாங்கள்ல, உரம் நெஞ்சில் உரம் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்கள்ல, அது வலிமை இருக்கா அப்படிங்கிறது அப்போ அந்த உரமாக இருக்கும். இப்போ உறக்கம்னா அறிவு வலிமை, அறிவு வலிமை. பொருந்தாத சொல்லை கண்டறி. சிறுவணிகம், பெருவணிகம், ஏற்றுமதி, விளையாட்டு. இந்த சிறுவணிகம், பெருவணிகம், ஏற்றுமதி இதெல்லாமே வந்து வணிகத்தை பற்றி இருக்குது. விளையாட்டுங்கிறது மட்டும் ஜென்ரலானதாக இருக்குது, அதனால் ஆப்ஷன் பி தான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கும்னா இதெல்லாமே இளம் பெயர்களை குறிக்கிறது தான். இதெல்லாமே இளம் பெயர்களை குறிக்கிறது. பெயர் மணிமேகலை. இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்த குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. இந்த இது என்னது காலன், இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா முக்கார் புள்ளின்னு சொல்லுவாங்க. முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளிங்கிறது ஃபுல் ஸ்டாப்னு தெரியும். அரைப்புள்ளி அப்படிங்கிறது மேலே ஃபுல் ஸ்டாப் வச்சு கீழே கமா கொடுத்தோம்னா அதுதான் அரைப்புள்ளி.
முக்கார் புள்ளிங்கிறது ரெண்டுமே புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது முக்கார் புள்ளி. கார்புள்ளினா கமா. ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகிற இடங்களில் எவ்வாறு நிறுத்த குறியீடுதல் வேண்டும்? ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்த குறியீடிட வேண்டும்னா அரைப்புள்ளி, அதாவது மேலே புள்ளி வச்சு கீழே கமா போடுவோம்ல அது போடணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் தொடர்லையும் அரைப்புள்ளி தான் நம்ம போடுவோம். கமா எப்போ போடுவோம்? கமா வந்து ஒரு 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 4-5 விஷயங்களை சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப கமா போடுவோம். அப்புறம் எப்போ போடுவோம்? இந்த ஒரு அட்ரஸ் எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப கமா போடுவோம். முக்கார் புள்ளி அப்படின்னு என்னென்னா அந்த மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வைக்கிறோம்ல அதுதான் முக்கார் புள்ளி. முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப். முறுக்கு, முறுக்கு வந்து தின்றான். முறுக்கு தின்றான். பால் என்ன பண்ணுவாங்க? பால் பருகுவாங்க. அடுத்து புலியின் ஒளிமரபு சொல்லை கண்டறிக. புலி என்ன பண்ணணும்னா உருமும். புலி வந்து உருமும். முழங்கிறது எது? சிங்கம் வந்து முழங்கும். பிளிர்றது யானை பிளிரும். கதறது பசு கதரும். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அவன் திருந்தச் செய்தான் அப்படிங்கிறதான் வந்து பிறவினை வாக்கியம். தான் ஒரு செயலை செய்கிறோன்னா அது வந்து தன்வினை. நம்ம வந்து மற்றவங்கள செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிறவினை. அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை. அவனை திருந்தச் செய்தான் அப்படிங்கிறது பிறவினை. அவன் திருந்தப்பட்டான் அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினை. அவன் திருந்தவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை சொல். 77 வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை. கண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை. இதே வந்து இன்னொரு கொஷின் பேப்பரில் அப்துல் நேற்று வந்தான் இருக்கும், அதுவும் தன்வினைனா. 78 செயற்பாட்டு வினையை எடுத்தெழுதுக. கையை தரையில் ஓங்கி அடித்தார். இது வந்து செய்வினை. இது வந்து செயற்பாட்டு வினையாக மாற்றும் போது கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படின்னு வரணும். கையை ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா கையை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டதுன்னு வருது. அது தப்பு. அது வாக்கியம் வந்து தப்பான வாக்கியம். கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படின்னு தான் வரணும். 79 தொகைநிலை தொடர்கள் வந்து எத்தனை வகைப்படும்னா தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். இதே தொகா நிலை தொடர்னு ஒன்று இருக்குது, அது வந்து 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். தொகா நிலை தொடர் வந்து 9 வகைப்படும். இதே வந்து வினா பார்த்துட்டோம்னா 6 வகைப்படும். விடை வந்துட்டு 8 வகைப்படும். 80வது கொஸ்டின் மார்பிள் அப்படின்னா சலவைக்கல். மார்பிள் அப்படின்னா சலவைக்கல். கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கஸ்டடியன் அப்படின்னா பொறுப்பாளர். கஸ்டடியன் அப்படின்னா பொறுப்பாளர். ஒர்க் ஷாப் பட்டறை. ஒர்க் ஷாப் பட்டறை. ட்ரேட்மார்க் அப்படின்னா வணிக குறியீடு. வணிக குறியீடு. மார்க் குறியீடு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். நெல்லுக்கு உரமிட வேண்டும். அது ஒன்றும் அர்த்தம் இல்லை. சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் தரும். அடுத்தது நாய் தன் குட்டியை மழையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும். இதுதான் தானாடாவிட்டாலும் தசையாடும் அப்படிங்கிறதுக்கான ரிலேட் ஆகுது. 85th one பாற்றுள்ள போதே தூற்றிப்போம் அப்படின்னா டைமை பயன்படுத்திக்க சொல்கிறாங்க. வயது இருக்கும்போதே உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும். டைம் இருக்கும்போதே உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும்னு போட்டு. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையற்றது எதுன்னு பார்த்தோன்னா நெத்தாள் தான். நெற்றாள்னா நெல் குட்டல் தாள். நெற்றாள்னா நெல் குட்டல் தாள். இதே வந்து அணில் வந்து குட்டின்னு சொல்லக்கூடாது, அணில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. மூங்கில் கொள்ளை சொல்ல மாட்டாங்க. மூங்கில் தொகை சொல்லா சொல்லும்போது மூங்கில் தோப்பு, மூங்கில் காடு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. வைக்கோல் கூட்டம்னு சொல்ல மாட்டாங்க. வைக்க போருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வைக்கோல் போர். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய. வேளங்காடு கரெக்டு தான். சோளத்தோப்புன்னு சொல்ல மாட்டாங்க. தென்னங்கூட்டம்னு சொல்ல மாட்டாங்க. தென்னந்தோப்பு தான் சொல்லுவாங்க. வேளங்காடு கரெக்ட்.
கீழ்கண்ட பத்தியை படித்து சரியான விடையை அளிக்கவும். இந்தியாவின் முதல் யானை பாகனாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பார்வதி பருவா இருக்கிறார். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் பெற்று குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்ட 132 பேரில் பார்வதி பருவாவும் ஒருவர். 132 பேரில் பார்வதி பருவாவும் ஒருவர். யானைகள் பாதுகாப்பு மீட்பு, யானைகள் மனிதர்கள் மோதலை தடுப்பதற்காக இவர் எடுத்த நடவடிக்கைக்காக இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. பார்வதி பருவா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர். பார்வதி பருவா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. பார்வதி பருவா பெற்ற விருதின் பெயர் என்ன? பத்மஸ்ரீ. மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 132. பார்வதி பருவா இந்தியாவின் டேஷ் யானை பாகனாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு இவங்க தான் இருந்திருப்பாங்க. பத்மஸ்ரீ விருது யாரால் வழங்கப்பட்டதுன்னா குடியரசுத் தலைவரால் தான் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அப்போ வந்து பத்மா அவார்ட்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா நம்ம குடியரசுத் தலைவர்கள் தான் கொடுக்குறாங்க. ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல். பாவேந்தர் யாருன்னா பாரதிதாசன். குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளது அப்படிங்கிறது குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞர் யாருன்னா விரல் நுனி தாராபாரதி. இவர் தான் எழுதியிருக்காரு. விரல் நுனி, வெளிச்சங்கள் இதெல்லாமே தாராபாரதி எழுதினது தான். தாராபாரதியோட இயற்பெயர் எதுனா ராதாகிருஷ்ணன். பாவேந்தர் பாரதிதாசன். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னா துரைமாணிக்கம். முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, அப்புறம் வட திராவிட மொழி. நம்ம தமிழ் வந்து தமிழ், கன்னடம், மலையாளம் இது 3மே தென் திராவிட மொழியாக இருக்கும். தெலுங்கு மட்டும் நடுதிராவிட மொழியாக இருக்கும். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் இதை வந்து பிரிச்சிருக்காங்க 3. திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி வந்து நம்ம மொழி தான். திராவிட மொழிகளிலே பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எழுதுதுன்னா திரிக்கடுகம், ஏலாதி. திரிக்கடுகம், ஏலாதி. எண்பு தோல் போர்த்த. எண்பு தோல்னா எண்பு அப்படிங்கிறதுக்கு எலும்பு அப்படின்னு மீனிங். அவ்வளோதான் இந்த வீடியோ.